வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும். உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா ஒரு லக்னாதிபதி என்றைக்குமே ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். என்ன ஒரு குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு 2ஆம் அதிபதி 3லும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உங்களுக்கு 3ஆம் அதிபதி 6ல் இருக்கும் பொழுது வேலையில் நம்ம நினச்ச மாதிரி வேகமாக போகாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க 11ல் இருக்குது. ஸோ 11லேருந்து இப்போ 12க்கு வரும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள் கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி 8ஆம் அதிபதியுடைய செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். சம்டைம் வாக்குவாதங்களை அதிகமாக கொடுக்குற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 11லும் நல்ல அற்புதமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள், குழந்தைகளால் நல்ல லாபங்கள், தொழிலிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ வேலையில் சில பேருக்கு டிவிஷன்ஸ் மாற்றுறது, வேறு ஏரியாவுக்கு மாறுறதுக்கான சூழ்நிலையும் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நல்ல ஒரு ஃபண்டாஸ்டிக்காக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான சூரியன் அது 11ல் விபரீத ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ நம்ம நினச்சதை விட திடீர்னு நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதன் 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு ரெகனைசேஷன், ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 11லும் தொழில் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். வேலையிலும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும், திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது உடனே சேங்ஷன் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதினு சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி அந்தங்கள் செவ்வாய் எந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் போது இப்போ 12ல் இருக்கார். வீடு பராமரிப்பு வேலைகள், தாயாருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மகர லக்னமாக ராகு தேசாவும் ராகு 2ல் இருக்கும்போது அதுவும் சுயசாரத்தில் போல்டாக பேசுவீங்க, கமாண்டபிளாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே டக்குன்னு இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு மிலிட்ரி கண்டிஷன் ரூலுக்கு கொண்டு போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக குரு தசாபதி குரு 3 12ஆம் அதிபதி. ஸோ 3 12ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள், நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக சனி தசாபதி அந்தரங்கள் சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்காருங்க. அது அவர் குருடைய சாரில் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் அப்பப்போ சின்ன சின்ன ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கிடைச்சாலும் ஆனால் நடந்துடும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான ரொம்ப கவனமாக இருக்கும். நமக்கு தெரியாமல் நம்ம வாட்ச் பண்ணுறது, கேமரா வைக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 11ல் வேலையில் நல்ல அங்கீகாரம், ஒரு நல்ல ஞானம், நல்ல ஒரு பெரிய பதவி, வேலையிலே பெரிய ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு கேது தசாபுத்தி அந்தரங்கள் கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய பிரச்சனை நினச்சிட்டு இருந்தது புஷ்ஷுன்னு போயிடும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இதான் உடனே சால்வ் ஆகி கிளியர் ஆகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாகிறது சுக்கிரன் திசாபுரம். சுக்கிரன் 5 10ஆம் தேதி 11 இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமும் ரொம்ப பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. தொழிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி, பெரிய ஒரு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வாஸ்து உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாஸ்து உண்மையானா கண்டிப்பாக உண்மைங்க. ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்த வரை வந்து வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாகத்தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க, மல்சரவாகத்தில் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக, நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோட ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு. காரணம் அதோட அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமாக ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும். இந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு எந்தவித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் அந்த வீடு அமைஞ்சுது. பட் அது இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம், நீளமாக இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம். ஸோ புது வீடு கட்டும்போது என்ன ஆகிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையனும்போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது. ஸோ அப்போது வீடு கட்டுறோம், ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்திங்கன்னா அது கட்டி முடித்தோம். அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். அதுலேருந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா, எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்லுவார், அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான். அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஈசானியத்தில் அந்த டாய்லெட் பைப் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம், கன்னிமூலை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணுச்சு. டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துட்டாங்க. டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு. ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு அந்த வாஸ்துங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி அழகாக பண்ணாங்க. எதுக்குன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு. ஏன்னா வாஸ்து இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வடகிழக்கில் வந்து பெரிய பள்ளம் வந்து அந்த பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு ஏறிச்சு. ஒரு வருமானத்துலையும் சரி, நல்ல ஒரு பணம், நல்ல வசதி, நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுலேருந்து வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அமைஞ்சு. நமக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மளை நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும். அப்படி தான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும். ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம். அங்கே வந்து கன்னிமூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது. ரொம்ப நிறைய கடன்கள், நிறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க போனாங்க, அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ வாஸ்து உண்மையா அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், வாஸ்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அளவுகள் ரொம்ப முக்கியங்க. ஆக்சுவலாக வந்து வாஸ்துவில் வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து கோஸ், இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் வாஸ்துங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு, தென்கிழக்கு, அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசானியம் சொல்லுவோம், தென்கிழக்கை வந்து கன்னிமூலம் சொல்லுவோம். இந்த 2 இடத்துல டாய்லெட் வரக்கூடாதுங்க. இது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும். ஸோ டாய்லெட் பைப்ஸோ அங்கே கிராஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும். ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும். ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங், அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெயிட்டு எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல், ஓகேங்களா. வடக்குலையும் கிழக்குலையும் வெயிட் ஏறாமல்னா ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வடகிழக்கில் கிணறு அமையிறது நல்லது.
கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாமே சயின்ஸாக நடக்கணும், சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க, அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம். அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை. யாராவது வீடு கட்டிங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள், அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் இல்லை, எத்தனையோ ஒரு பரம்பரையாக நீ வாழப்போகிற வீடு அற்புதமான வீடாக அமைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.